அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க சூஃபி டிவி நேயர்களே, இன்று நாம் ஒரு வரலாற்று புகழ்மிக்க இறைநேச பெருந்தகையை தான் ஜியாரத் செய்ய இருக்கிறோம். அவர்கள் யார்? அவர்கள் எங்கு அடக்கமாக இருக்கிறார்கள்? அந்த வழி எப்படி செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சூஃபி டிவியை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து அடையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, வாருங்கள் இறைநேச பெருந்தகையினுடைய வாழ்வியல் வரலாற்றை அறிவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிராமத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம். பயணித்துக் கொண்டிருக்கிற அந்த சாலைதான் பார்க்குறீங்க. ஊர் பேரை பார்த்தீங்கன்னா தாயினிப்பட்டி என்கின்ற ஒரு கிராமம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு இறைநேச பெருந்தகையினுடைய அடக்க ஸ்தலத்தை ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்த இந்து சகோதரர் பராமரித்து வந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வாழ்வியல் அற்புதங்கள் பல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை ஜியாரத் செய்து அவர்களுடைய வாழ்வியல் வரலாற்றை சொல்வதற்காக நம்ம இங்கே பயணித்து வந்திருக்கிறோம். அதான் பார்க்குறீங்க. இன்ஷால்லா தர்கா மெயின் ரோட்லேயே அவங்க தர்கா அடக்கமாக இருக்குது. மெயின் ரோட்டில் அவங்க தர்காவுடைய ஆர்ச் இருக்கும். உள்ளே வந்துட்டோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் வாங்க அவங்களுடைய வரலாறுகளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கும் நேசத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய நமது சூஃபி டிவியின் நேயர்களே, தற்பொழுது நீங்கள் பாட்டெடுக்கின்ற காண்டு கொண்டிருக்கின்ற இடமாகப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் குண்டாண்டர் கோயில் ஊராட்சி ஒன்றியம் தாயினிப்பட்டி கிராமத்தில் இறையருளால் இறையாட்சி செய்து கொண்டிருக்கின்ற மகான் தாயினிப்பட்டி அரிசி பக்கிரி வலியுல்லா நாயகத்தினுடைய அழகிய தர்காவின் தோற்றமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தில் வந்து தீனுல் இஸ்லாம் பரவ காரணமாக இருந்து லாயிலாக இல்லல்லா எனும் சிறு கலிமாவை மக்களுக்கு எடுத்துரைத்து அல்லாவினுடைய அலியா நூரை பெற்று இறை வழியாக அடக்கமாகி இருக்கின்ற அன்னலம் பெருமானுடைய அவருடைய சொல் செயல் சுன்னத்துகளை பின்பற்றி வாழ்ந்த இறைநேச பெருந்தகையினுடைய மக்பரா ஷெரீஃபை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் நேரலையில். பெரும்பிக்கினர்கள் இந்த ஊரில் பொதுவாக 100ற்கு 50-60ற்கு மேற்பட்டவர்கள் வந்து மாற்று மத சகோதரர்கள் தான். அவங்களுடைய மெயின்டெனன்ஸில் தான் அந்த தர்கா ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்குது. அதாவது தாயினிப்பட்டினம் கிராமத்தில் வந்து ஒரு போஸுங்கிற ஒரு மாற்று மத சகோதரருடைய கட்டுப்பாட்டில் அந்த தர்கா இருக்குது. கட்டுப்பாடெல்லாம் அவங்களுடைய பராமரிப்பில் தான் அந்த தர்கா வந்து மிகவும் அருமையாக எழில் சூழ்ந்த இடமா இருக்குது. சுற்றிலும் இயற்கை சூழ்ந்த இடத்துல அமைதியான நிலவு இடத்துல இப்போ ரொம்ப ஒரு பார்க்குறீங்க, ஃபுல்லாக காடு மலை, அங்கே வந்து ஒரு மலைகள்லாம் சுற்றி இருக்கும். விவசாயம் என்ற பூமி கொடிமரம் அந்த நிழலுக்கிடையில் தான் இந்த இறைநேச பெருந்தகை அடக்கமாக இருக்கிறார்கள். மிகவும் ஒரு இடத்துல வந்து கீழ்த்தளத்தில் இருந்த தரைத்தளத்தில் இப்பொழுது நல்ல ஒரு உங்களுக்கு மக்கள் போக்குவரத்து அதிகமாக அவருடைய ஹாஜத்துகளெல்லாம் இந்த இறைநேசரின் துவாவினுடைய பரக்கத்தினால் நிறைவேற்றம் அடைய அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. அந்த தர்கா அப்படியே செற்று போட ஆரம்பிச்சு, சுற்றி வேலிகள் அமைத்து அனைவரும் வந்து ஜார செய்து கொண்டாடக்கூடிய இறைநேச பெருமகனாராக இருக்கிறார். நம்ம பார்க்குறோம். பக்கத்தில் வயல்வெளிகள், அருமையான ஒரு வயல்வெளிகள். ஜாரத் பண்ணுற அந்த மரம் பார்த்திங்கன்னா இந்த மரங்கள், இந்த பல வகைகளான மரங்கள், இந்த கோழி ஆடுனா நேர்ச்சியை விட்ற கோழி ஆடு மெயின் ரோட்லேயே இருக்கிறாங்க. நம்ம புதுக்கோட்டையிலேருந்து நம்ம இழுப்பூர் அந்த இழுப்பக்குடி பெருக்குழிப்பட்டி அப்படியே தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாயினிப்பட்டி அப்படின்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. இரவு நேரங்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். வியாழன் அமாவாசை பௌர்ணமி போன்ற நேரங்களில் வந்து மக்கள் அதிகமாக வந்து ஜார செய்து இரவு தங்கியும் சென்று கொண்டிருக்கார். பகல் நேரங்களில் வந்துட்டு ஜார செய்த உடனே கிளம்பிடுறாங்க. என்ட்ரன்ஸில் இருக்க அந்த மனரா மக்பரா சுற்றி பார்த்திங்கன்னா அந்த தர்கா இருக்குது. நல்லா ஃபேமஸான தர்கா இங்கே கிராமத்தில். பொதுவாக இறைநேசர்கள் என்பவர்கள் எல்லாமே இயற்கையை விரும்புவார்கள். ஏனென்றால் அந்த இடத்துல தான் வந்து எந்த ஒரு தொல்லைகளும் தொந்தரவும் இல்லாமல் அமைதியான இடமாக இருக்கும். இறைவன் விரும்பக்கூடிய அந்த திக்கர் எடுக்கிறதுக்கான அமைதியை நோக்கி பெறப்படாது. அது போல் பல மகான்கள் மலைகளையும் காடுகளையும் கடல் நில சான்றர்களையும் சென்று போவார்கள். அது போக இங்கே வந்து தான் நம்ம தாயினிப்பட்டியில் அடக்கம் இருக்கின்றவர். முழுமையான பேர் என்னன்னு தெரியவில்லை. நான் அழைக்கிற பேர் வந்து அரிசி பக்ரி அப்படிங்கிற ஒரு புனைப்பெயர் அழைக்கப்படுகிறார். இந்த இறைநேச பெருந்தகையின் பெயர் பலவாறாக அழைக்கப்பட்டாலும் இவர்களுடைய உண்மையான பெயர் என்னவென்று தெரியவில்லை. இவர்கள் ஒரு கால் ஊனமுடையவராக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக இவர்களை நுண்டி ஃபக்கீர் ஒலியுல்லா என்று இங்குள்ள பெரும்பான்மையான மக்கள் அளிக்கிறார்கள். வேறு சில பேர்கள் அரிசி ஃபக்கீர் உள்ளிட்ட பெயர்களை இவர்கள் சொல்லப்பட்டாலும் இவருடைய முதன்மையான பெயராக இருக்கிறது நுண்டி ஃபக்கீர் ஒலியுல்லா. ஹல்ரத் நுண்டி ஃபக்கீர் ஒலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
அன்னவர்கள் இந்த பகுதியில் வந்து அடக்கமாக கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான ஆண்டுகள் ஆகிறது என்றும் கூறப்படுகிறது. இவர்களுடைய முழுமையான வரலாறு என்பது கிடைக்கவில்லை. 200 வருடங்கள் பழமையான இந்த இறைநேச பெருந்தகையினுடைய தர்கா ஷெரீஃபானது தற்போது ஒரு இந்து சகோதரர் தான் முழுமையாக பராமரித்து வருகிறார். இறைநேசத்தை பெற நாடக்கூடிய முரீதீன்கள் அவசியம் ஜியாரத் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அறிவனாக இருக்கிறான். வல்லநாயன் உங்களுக்கும் எனக்கும் இந்த இறைநேசரை மீண்டும் மீண்டும் ஜியாரத் செய்யும். இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் கடுகளவாவது வாழ்வதற்கு பெருங்கிருபை செய்வனாக வாய்த்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.